உங்கள் எல்லாருக்கும் பாக்டீரியா எல்லாமே தெரியும். ஒவ்வொரு பாக்டீரியா என்ன டெஸ்ட்டுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம எக்ஸாமில் எழுதும்போது சரியான மார்க் வரதில்லை. ஏன் வரதில்லை? அது எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண தெரியாதனால தான். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் ஒரு எக்ஸாமில் எப்படி நம்ம நல்லபடியாக ஒரு பாக்டீரியாவுடைய டயக்னோஸ் எழுதி மார்க் வாங்கணுன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ஸ்கீம். இது நீங்கள் எல்லா பாக்டீரியாவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது அந்த கொடுக்கப்பட்ட கேள்வியை நீங்கள் கரெக்டாக படிக்கணும். அதில் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன சிம்டம் இருக்குது, ஜுரமா இல்லை வயிறு வலியா என்னன்றதை கிளியராக பார்க்கணும். பார்த்து அது எவ்வளோ நாளாக இருக்குது, அது கூட இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, டெம்பரேச்சர் சொல்கிறாங்களா, எப்போ அதிகமாகுது குறையுதுன்னு சொல்கிறாங்களா, எக்ஸாமின் பண்ணி அதனுடைய ஃபைண்டிங்ஸை சொல்கிறோம், டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்னோசிஸ்க்கு வரலாம். அது வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்ததாக முக்கியமாக நீங்கள் எழுத வேண்டியது சாம்பிள் கலெக்ஷன். என்ன சாம்பிள், எப்போ எடுக்கணும், அந்த சாம்பிள் எடுக்க என்னென்ன வேணும், எந்த சாம்பிளாக இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது. அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஏசெப்டிக் ப்ரிகாஷன், எந்த விதமான ஒரு கண்டாமினேஷன் இல்லாமல் சாம்பிள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றது நீங்கள் அடுத்ததாக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிடணும். அடுத்ததாக லேபில் முக்கியமாக வரக்கூடியது டைரக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது மைக்ரோஸ்கோப்பின்னு அர்த்தம். அது நீங்கள் எழுதக்கூடிய அந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். ஸோ கிராம்ஸ்டெயின் என்னென்ன பாக்டீரியா எல்லாத்துக்கும், ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியாவாக இருந்தால், அதாவது டிபி பேஸ்லியாக இருந்தால் நீங்கள் ஆசிட் ஃபாஸ்ட் செயின் எழுதலாம். இதே ஒரு காலரா போல வியாதிகளாக இருந்தால் நீங்கள் அந்த வெட் மவுண்ட்டு, ஹேங்கிங் ட்ராப் அதெல்லாம் எழுதலாம். உங்களுக்கு சிஃபிலிஸ் மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா டார்க் ஃபீல்ட் எழுதலாம். ஸோ இதனால் என்ன பயன்னா, நீங்கள் சில விஷயங்கள் நம்ம உடனே டயக்னோசிஸ் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் அந்த மைக்ரோஸ்கோப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக என்ன கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணலாம். நான் செலக்டிவாக நம்ம பிளட் அகார் நியூட்டகார்னா போட்டுறோம். அந்த ஒரு பாக்டீரியாவுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு செலக்டிவ் மீடியா இருந்துச்சுன்னா அது என்ன மீடியா, அதில் என்ன கலரில் வளரும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி என்ரிச்மெண்ட் மீடியா இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்த முக்கியமாக வரக்கூடியது இன்குபேஷன். இது மோஸ்ட்லி காமனாக தான் வரும். நம்ம ரொட்டீனாக வரக்கூடிய எல்லா பாக்டீரியாவுக்கும் வரக்கூடியது 37 degrees ஓவர் நைட் இன்குபேஷன் தான் சொல்லுவோம். அதில் மோஸ்ட்லி எல்லா விதமான ஒரு நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் வளரும். அடுத்த நாள் காலையில் இந்த பாக்டீரியா நம்ம இன்குபேட் பண்ண பாக்டீரியா எப்படி இருந்துச்சு, அந்த காலனி எப்படி இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சா, சின்னதாக இருந்துச்சா, பொடியாக இருந்துச்சா, அதில் ஹீமோலைசிஸ் இருக்கா, அந்த காலனியில் ஏதாவது நிறம் இருக்கா, ஏதாவது மனம் இருக்கான்றதை நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா இது என்ன பாக்டீரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயோகெமிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அதில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா இருந்தால் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். உங்களுக்கு கேட்லேஸ், குவாக்லேஸ், ஆக்சிடேஸ் டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே கிராம் நெகட்டிவாக இருந்தால் நம்ம இம்பிக் ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இண்டோல், மித்தைல் ரெட், விபி, சிட்ரேட்டு, யூரியேஸு, MMM அண்ட் TSI இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம எழுதணும். இது பயோகெமிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அடுத்ததாக வேண்டியது ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி. எப்படி பண்ணுவோம், அதை மாடிஃபைட் கிர்பி பாயர் மெத்தடில் எப்படி பண்ணுவோம். இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. இதில் காஸ்ட் ரொம்ப கம்மி, டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப அதிகமாக தேவையில்லை, அண்ட் நமக்கு ரிலையபிளான ரிசல்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குன்றதை மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமாக நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியது இதுக்கு MIC, அதாவது மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட். ப்ராத் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை அகார் மூலமாகவும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுற ப்ரொசீஜர் தான் இ டெஸ்ட்னு சொல்லுவோம், எப்சிலோமீட்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எப்போ ஒரு ஆர்கனிசம் நம்மளால் ரொம்ப கிளியர் கட்டாக வளரல அப்படின்னா, ஆர் நமக்கு அந்த அளவுக்கு சாம்பிள் இல்லைன்னா, நம்ம அதனுடைய ஆன்டிஜென்னையோ ஆன்டிபாடியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சீராலஜி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வைடால் டெஸ்ட் பண்ணுறோம், RPR பண்ணுறோம், லேபில் ASO டெஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே லேட்டெக்ஸ் ரெகக்னிஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய டெஸ்ட்டு, அவர் ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி டிடெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. சில பாக்டீரியா ஆன்டிபாடி அதிகமாக இருக்கும்போது வளராது கல்ச்சரில், அதனால இந்த சீராலஜி மெத்தட் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமானது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த மால்டிடாஃப் வைடெக். இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்சர் பேப்பர் பார்த்தாலும் மால்டிடாஃப் வைடெக் எழுதி வைக்கிறீங்க. ஆமாம், அது முக்கியம்தான். ஆனால் அது மட்டுமே பத்தாது. ஸோ ரொட்டீன் டெஸ்ட்டாக எழுதிட்டு அது கூட நீங்கள் எழுதிங்கன்னா நல்ல மார்க் கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ மால்டிடாஃப் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கும், வைடெக் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி பேட்டர்னுக்கும் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம் கொடுத்தாங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதை மென்ஷன் பண்ணணும். PCR நம்ம பேட்டில் ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு சில நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட் இருக்குது, ரியல் டைம் PCR இருக்குது, ஜீன் ப்ரோப்ஸ் இருக்குது, டிபியாக இருந்தால் ஜீன் எக்ஸ்பர்ட் இருக்குது, அண்ட் லோடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஆர்கனிசம்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால் மாடிஃபை பண்ணி எழுத முடியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா
முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுறது ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கிளினிக்கல் சஸ்பிஷன். உங்களுடைய கொஸ்டினை படித்து பார்க்கும்போது கிளியராக தெரியும், ஒரு முடிவுக்கு வாங்க. அதுவும் என்ன ஸ்பெசிமன் எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதில் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணணும், மைக்ரோஸ்கோப் முடிஞ்சோடனே எந்த கல்ச்சர் மீடியா யூஸ் பண்ணணும், கல்ச்சர் மீடியாவுக்கு அப்புறமா எந்த பயோகெமிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறமா சீராலஜி, அது கூட மாலிகுலர் மெத்தட்ஸ். இதான் அவங்களுடைய ஒரு ரொட்டீனாக நீங்கள் எல்லா பேக்டீரியாவுக்கு எழுதக்கூடிய ஒரு லேப் டயக்னோசிஸ். இதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் உங்கள் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எழுதுறது எப்போவுமே ஈஸி, நல்ல மார்க்கும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்குறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 minute 1.5 minutes இதில் முடிஞ்சிடும். ஸோ அதையும் பாருங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.